அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுகின்ற ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பதிவு. வாழ்க்கையில் கஷ்டங்கள் இல்லாத மனுஷங்களே இல்லை. ஆனால் அந்த கஷ்டங்கள் தீர்வதற்கு கடவுள் கண்முன்னே பல வழிகளை காமிச்சிட்ருக்காருங்க. அதே மாதிரி தான் நம்முடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வழினா நம்ம சொல்லப்போகின்ற இந்த ஒரு பதிவு தான். வெறும் 21 நாட்களில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மந்திர வார்த்தை. இந்த வார்த்தையை மட்டும் நாளைக்கு நீங்கள் எழுதுவதற்கு தொடங்கி பாருங்கள். நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையும் மாறும், தலையெழுத்தும் மாறும். நமக்கு விதியே இருந்தால் கூட நடக்காதுங்கிற ஒரு விஷயம் கூட கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் நிச்சயமாக நடக்கும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை என்ன, நாளைக்கு நம்ம அதை எப்போ எழுத ஆரம்பிக்கணுங்கிற மிக முக்கியமான ஒரு பதிவு தான். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நினச்சது நடக்க, நம்முடைய தலையெழுத்தை மாற்ற, நமக்கு என்ன வேணுமோ அந்த ஒரு வரத்தை கேட்க, அதாவது விதியே நமக்கு எழுதியிருந்தால் கூட மோசமான தலையெழுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்முடைய ஜாதகத்திலே இது மாதிரி நமக்கு எழுதியிருந்தால் கூட அந்த பிரம்மனுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய அற்புதமான ஒரு வார்த்தை, மந்திர வார்த்தை தான் நம்ம நாளைக்கு எழுத தொடங்க போகிறோம். இது எதற்காக ஸ்ரீராம நவமி அன்னைக்கு நம்ம தொடங்குகிறோம்? ஏன்னா இது ராமனுக்கு உரிய ஒரு மந்திர வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் நாங்கள் எவ்வளவோ பரிகாரம் பண்ணிட்டோம், கோவிலுக்கு போயிட்டோம், இல்லாட்டி எங்களால் கோவிலுக்கு போக முடியல, சொல்லக்கூடிய பரிகாரங்கள் செய்ய முடியல, ஆனால் பிரச்சனைகள் எங்களுக்கு தீரணும், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இல்லை எங்களுக்கு சில விஷயங்கள் நடக்கணும், ஒரு ப்ரமோஷனாக இருக்கலாம், வீடு கட்டுறதா இருக்கலாம், கல்யாணம், குழந்தை பிறப்பு, அப்படி ஒருத்தருக்கு வாழ்க்கையில் எவ்வளோ விஷயங்கள் தேவைப்படும், பணம், பொருள், வீடு எல்லாமே வேணும். அப்படி எந்த விஷயங்கள் உங்களுக்கு வேணுமோ, எந்த இது நடக்கணுமோ அதை மனசில் நினச்சிட்டு 21 நாட்கள் மட்டும் இந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் எழுதி பாருங்கள். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு வார்த்தை ஸ்ரீராம ஜெயம். இந்த ஒரு வார்த்தை நம்ம நிறைய இடத்துல, நிறைய கோவிலுக்கு, குறிப்பாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகிறப்ப மேலே கோவிலில் எழுதி ஒட்டியிருப்பாங்க. கோவிலில் நம்ம பார்த்துருப்போம். நம்மளே நிறைய இறைபக்தி உள்ளவங்க அந்த ஸ்ரீராம ஜெயம் சொல்லிக்கிட்டே கூட நம்ம கோவில் பிரகாரத்தை கூட சுற்றிருப்போம். ஆனால் இந்த ஒரு வார்த்தை நமக்கு எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணுங்க. அதே மாதிரி இந்த மந்திரத்தை ஃபஸ்ட்டு யார் எழுதினா அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு தெரியணும். ஏன்னா இதை முதல்ல எழுதினது யாருன்னு கேட்டிங்கன்னா ராமபிரான். ராவணனை போரில் வென்ற செய்தியை சீதை கிட்ட சொல்ல ஓடி வந்தவர் தான் அனுமன். அவருக்கு சீதையை பார்த்த உடனே உணர்ச்சி பெருக்கில் அந்த வார்த்தைகள் எதுவுமே வரலை. வெற்றி கழுப்பில் அந்த சீதாதேவி முன்னாடி உட்காந்துட்டு அவருக்கு நாக்கு பேசவே வரலையாம். அங்கே இருக்க மணலில் டக்குன்னு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு எழுதி காமிச்சார். அதை பார்த்த உடனே சீதை ராமன் ஜெயிச்சதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி முதல்ல ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு மந்திரத்தை எழுதியவர் ஆஞ்சநேயர் தான். அதிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் லிகித்த நாம ஜெபம் அப்படிங்கிற ஒரு பெயரில் இந்த ராம நாமத்தை முன்னாடி காலத்தில் பனை ஓலையில், காகிதத்தில் அப்படி கொஞ்சமாக அப்படி எழுதுகிற பழக்கத்தை கொண்டு வந்தாங்க. யார் ஒருத்தங்க இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு மந்திரத்தை எழுதுகிறோமோ, சொல்கிறோமோ, அவங்களுக்கு எதிலையுமே எங்கேயுமே வெற்றி மட்டுமே உண்டாகும். ராமர் கையில் இருக்கக்கூடிய அந்த வில்லானது எப்படி இலக்கை நோக்கி பாயுமோ அதே மாதிரி தான் ராமருடைய இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற ஒரு நாமமும் நம்முடைய எண்ணத்தை நிறைவேற்றக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால் நம்பிக்கையோடு பண்ணோன்னா நிச்சயமாக நமக்கு அதனுடைய பலன் 100% அப்படியே கிடைக்குங்க. இது நம்ம எப்படி எழுதணும்? நாளைக்கு நீங்கள் காலையில் குளித்ததுக்கப்புறமேட்டு உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு முதன்முறை எழுதுகிறப்ப ஒரு புதுசாக ஒரே ஒரு நோட்டு மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. பேப்பர் இருக்கிறவங்க நமக்கு பேப்பர் மேக்ஸிமம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா 21 நாட்கள் நம்ம டெய்லி எழுதுகிறோம். அப்போ புதுசாக ஒரு நோட்டு, இல்லாட்டி நம்ம குழந்தைங்க யாராச்சும் இருக்காங்க அவங்கக்கிட்ட இருக்க ரஃப் நோட் எடுத்துக்கலாம், டைரி எடுத்துக்கலாம், ஏதாச்சும் ஒரு நோட்டு கோடு போட்டது, கோடு போடாதது எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு 108 முறை நீங்கள் காலை அல்லது ராத்திரி
அப்படி நம்ம சுத்தமான எப்பயுமே ராமநாமத்தை நம்ம எப்போ வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனால் ஸ்ரீராம ஜெயம்ங்கிற எழுதுகிறப்ப நம்முடைய மனசு எழுதுகிற அந்த நம்முடைய உடலாக இருக்கட்டும், கையாக இருக்க நம்முடைய மொத்த உடம்புமே நல்லா சுத்தமாக ஆத்மார்த்தமாக நம்ம ஃபுல்லாக அப்படியே ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட உங்களுக்கு என்ன வேணுமோ, எந்த விஷயங்கள் நடக்கணுமோ அதை நினச்சி ஸ்ரீராம ஜெயம் அப்படிங்கிற இந்த ஒரு மந்திர வார்த்தையை 108 முறை 21 நாட்கள் நீங்கள் தொடர்ந்து எழுதணும். உடனே எல்லாருக்குமே டவுட் வரும், இப்போ பெண்களுக்கான பீரியட்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு. அப்போ அந்த டேஸ் மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு பாக்கி அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணி 21 நாட்கள் இந்த ஸ்ரீராம ஜெயம்ங்கிற இந்த ராமநாமத்தை நீங்கள் எழுதுங்க. இப்படி நம்ம டெய்லி நம்ம எழுத நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நடக்கவே நடக்காதுங்கிற ஒரு விஷயங்களாக இருக்கட்டும், நமக்கு மோசமான தலையெழுத்தே இருந்தால் கூட அதை மாற்றக்கூடிய சக்தி இந்த ஸ்ரீராம ஜெயத்துங்கிற ஒரு நாமத்துக்கு இருக்குது. அதனால் மனசு ஒன்றி நம்ம வேறு எந்த சிந்தனைகள், அதாவது ஃபோன் பார்த்துட்டு எழுதுறது, வேறு யாராச்சும் கூப்பிடுவாங்க அப்படி பேசிகிட்டு இருக்கப்போ எழுதுறது, அப்படி மொத்தமாக அப்படி பெட்டு மேலே உட்காந்து எழுதுறது, அது மாதிரி இல்லாமல் ஆத்மார்த்தமாக தனியாக ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட நமக்கு இந்த பிரச்சனைகள் தீர்க்கணும் ராமா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு இடத்துல அமைதியாக இந்த ராமநாமத்தை நீங்கள் மனசுக்குள்ளே ஜெபிச்சுட்டே ஆஞ்சநேயரையும் ஸ்ரீராமரையும் நீங்கள் நினச்சிட்டே டெய்லி 108 முறை நீங்கள் எழுதுங்க. இதை எழுதி முடித்ததுக்கப்புறத்துக்குள்ளே, அதாவது இந்த 21 நாட்கள் முடிவதற்குள்ளே கண்டிப்பாக அது நமக்கு நடந்து முடிவதற்கான சாத்தியக்கூறுகள், வழிகள் கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக நம்ம கடவுள் காமிச்சு கொடுத்துருவார். இதெல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறமேட்டு அந்த ஒரு பேப்பர் எல்லாமே எடுத்து நீங்கள் மாலையாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆஞ்சநேயர் கோவிலில், ராமர் கோவிலில் நீங்கள் மாலை கட்டி போடலாம், இல்லாட்டி கோவில் உண்டியலில் போடலாம். அப்படி எது வேணாலும் நம்ம செய்யலாம். இப்படி நம்ம செய்கின்ற சின்னதான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதலையுமே ராமபிரானுடைய அருளால் கண்டிப்பாக நடந்துருங்க. அதனால் ஏதாவது ஒரு பிரச்சனை, அதாவது நிறைய பிரச்சனைகள் வச்சு நீங்கள் யோசிச்சு எழுதக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கணுமோ, எது முதல்ல தீரணுமோ அந்த ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வேண்டி ராமனை நம்பி நாளைக்கு நீங்கள் எழுத ஆரம்பிங்க. சப்போஸ் இந்த பதிவு பார்த்துட்ருக்கோமா, எங்களுக்கு நாளைக்கு பீரியட்ஸாக இருக்குது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமேட்டு நம்ம சுத்தமானதுக்கப்புறமேட்டு ஒரு சனிக்கிழமையில் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இவ்வளோதாங்க. 21 நாட்கள் தொடர்ந்து எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை மாறும். 21 நாட்களும் நம்ம தீபம் ஏற்றுனதுக்கப்புறம் தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதணுமானா கட்டாயம் கிடையாதுங்க. இப்போ பூஜை அறை இருக்குது, பூஜை அறையில் குளிச்சுட்டு தீபம் ஏற்ற முடியும் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம். பேச்சுலர்ஸாக இருக்கும், இப்போ வெளியில் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிருக்கோம் அப்படிங்கிறவங்க நமக்கு ஏற்ற முடியாத சூழலில் ஒன்றும் தவறு கிடையாது. குளித்து சுத்தமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் தனியாக ஒரு இடத்துல மட்டும் உட்காந்துட்டு மனசுருகி ராமரை மட்டுமே நீங்கள் ஆத்மார்த்தமாக நினச்சி ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எழுதலாம். இப்படி 21 நாட்கள் மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நடக்காத விஷயங்கள் கூட ராமருடைய அருளால் நிச்சயமாக நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.